சரி, ஹல்லேலூயா. சரி, எவ்வளோ பேர் தேவனோட வார்த்தைக்கே காவலாக இருக்கிறீங்க? நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி? விதைகளை பற்றி. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க, நான் படிக்கிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்கிறவன் என்ன பண்ணானா? விதைக்க புறப்பட்டான். அப்போ விதைக்கிறவனோட வேலைன்னா அவன் விதைக்க தான் புறப்பட்டான். பாருங்க, அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமா இராததினால் அது சீக்கிரமாய் முளைத்து வெயில் ஏறின போதே தோய்ந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நுறுக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் கொடுத்தது. கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார். இங்க ஆண்டவர் ஏன் கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் சொன்னார்னா, நீ லிசன் பண்ணு, நீ கவனிக்கிறியா, என் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்குறியா, அதை தான் கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன்றாரு. எல்லாருக்கும் காது இருக்குது, ஆனா எல்லாரும் கேட்பாங்களா? இல்ல. யாருக்கு உணர்வு இருக்குதோ அவங்க தான் தேவனோட வார்த்தை என்ன பண்ணுவாங்க? லிசன் பண்ணுவாங்க. அப்ப பாருங்க, இது ஒரு ஊமையா சொன்னாரு. ஏன் ஊமையா சொன்னார்னா, அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட நீ ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்தரமாக, பரலோகத்தின் ரகசியங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்குது, அவர்களுக்கும் அருளப்படவில்லை. இப்ப பரலோகத்தின் ரகசியம் யாருக்கு அருளப்படலன்னா, திருத்துவக்காரங்களுக்கோ இல்ல ரோமன் கேத்தலிக்கோ ஸ்தாபனத்துக்கோ இல்ல பேப்டிசம்க்கோ எதுக்கோ அது அருளப்படவில்லை. அது யாருக்கு அருளப்படுதுன்னா, மனவாட்டிக்கு தான் அந்த ரகசியம் அருளப்பட்டிருக்குது. அவர் யாரெல்லாம் முன்குறிக்கப்பட்டாரோ, யாரெல்லாம் உலகத்தோடு முன்குறிச்சாரோ அவங்களுக்கு தான் தேவன் தன்னை வெளிப்படுத்துறாரு. அவர் தான் யெகோவா தேவனா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. இயேசு யார் முன்குறிக்கப்படலையோ அவங்க என்னதான் வந்து பிரசங்கத்தை கேட்டாலும் சபைக்கு போனாலும் அவங்களுக்கு அவர் யார் என்பதே தெரியாது. பாருங்க, பணவாசனை பாருங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். எவனுக்கு இயேசப்பா மேல அன்பு இருக்குதோ, எவனுக்கு தாழ்வு இருக்குதோ, எவனுக்கு வாஞ்சை இருக்குதோ அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் சகல காரியத்தையும் நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லாதவனிடத்துல ஜபம் தெரியாது, பைபிள் படிக்க தெரியாது, பாட்டு பாட தெரியாது, ஊழியம் பண்ண தெரியாது, அவங்க கிட்ட எதுவுமே இவ்வளவு வருஷம் ஒன்னுத்துக்கு பிரோஜனம் இல்லை, அவங்க கிட்ட இருக்கிறதா எடுத்துட்டு நான் வேற ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அதான் ஆண்டு சொல்றாரு. பாருங்க, அவர்களை கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் கேளாதவர்களாகவும் உணர்ந்து கொள்ளாதவர்களும் இருக்கிறபடினாலே நான் ஊமைகளாக அவர்கள் சொன்னேன். அப்ப ஏன் ஊமைகளா சொல்றான்னா, இப்போ ஒரு திருத்துவக்காரர்கிட்ட போயிட்டு நான் சொல்றேன் இயேசு நாமத்துல ஞானஸ்நானம் எடுன்னு சொல்றேன். அவன் சொல்றான், இல்ல பைபிள் அது போட்டிருக்குது, பைபிள் அது போட்டிருக்குதான். அப்ப பிதாவோட பேர் என்ன, குமாரனோட பேர் என்ன, பரிசுத்தாவியோட பேர் என்ன? அப்ப இது சொல்லும் போது அவங்களுக்கு கண்ணு திறக்கப்படல. அதான் கண்டும் காணாதவர்களாகவும், இல்ல இது எங்களுக்கு இல்ல, நாங்க வந்து எங்களுக்கு பணம் இருக்குது, எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் வருது, எங்களுக்கு வந்து ஒரு மேன்மை இருக்குது, நான் இந்த சத்தியத்தை சொன்னா இவங்க சபையை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, கண்டும் காணாதவர்களும் கேட்டும் உணராதவர்களும் இருக்கிறபடியால ஊமைகளா சொல்றாரு. நீங்க தேவனோட வார்த்தையை பார்த்துட்டு பார்க்காத மாதிரியோ, கேட்டுட்டு கேட்காத மாதிரியோ உணராது இருந்தா இந்த வார்த்தை ஊமை தான். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஊமை தான். ஆனா இந்த பிரசங்கம் நான் என்ன சொல்ல வரேன், நான் எதுக்காக சொல்ல வரேன், நான் யாருக்காக சொல்ல வரேன் நீங்க புரிஞ்சாவே போதும். பாருங்க, அவ்வளவுதான். இது உங்களுக்கு எல்லாமே வெளிப்பாடுதான். பாருங்க, அதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ வேதத்துல என்ன சொல்றாரு பாருங்க, 15 வசனம். இந்த ஜனங்கள் கண்களினாலும் காணாமலும் காதுகளால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களுக்கு ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு அவர்கள் இருதயங்களை கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. இப்ப இந்த ஜனங்க என்ன பண்ணானா, பாக்குறாங்க, ஆனா இவங்களுக்கு பார்வை அடையல, அதாவது இருதயத்தில் உணர மாட்டாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க. ஆரோக்கியம்னா எனக்கு சுகம் வேணாப்பா, எனக்கு ஆசீர்வாதம் வேணாம், எனக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வேண்டாம், நான் பாவத்தில் இருந்துடுறேன். என்ன பண்றேன்? பாவத்தில் இருந்துடுறேன். எனக்கு நான் விக்கிரகத்துல போயிடுறேன். நான் வந்து நான் உலகத்துல துன்மார்க்கம் குடிக்கிற, சிகரெட் குடிக்கிற, நான் மனம் திரும்ப மாட்டேன், நான் பொய் சொல்றேன், நான் திருடுறேன், நான் கெட்ட வார்த்தை பேசுறேன், நான் மனம் திரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஆரோக்கியம்னா தேவனோட ஹீலிங் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. தேவன் யாருக்கு தெரியுமா ஹீலிங் பண்ணுவாரு? எவன் உண்மையா இருக்கிறானோ, எவன் உடைஞ்சு போயிருக்கிறானோ, எவன் பரிசுத்தமா இருக்கிறானோ, எவன் விசுவாசம் இருக்கணும், அவங்க தான் ஹீலிங் பண்ணுவாரு. எல்லாருக்கும் ஹீலிங் பண்ண மாட்டாரு. சரி, இந்த விதியோட நான் அர்த்தத்தை உங்களுக்கு சொல்றேன். அது 18 வசனம். ஆகையால் விதைக்கிறவன் பற்றி ஊமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பற்றி கொள்கிறான். இப்போ நான் விதையை பத்தி சொல்றேன், நல்லா பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து விதைக்கிறாரு, வழியில விழுந்துச்சு, அது காலில் விழுந்துச்சு, பறவை என்ன பண்ணிச்சு, தூக்கிட்டு போயிடுச்சு. புரியுதுங்களா? ரெண்டாவது வந்து அந்த விதை எங்க வந்துச்சுன்னா கல்ல இருந்துச்சு, லைட்டா முளைச்சிச்சு, அதிக மண் இல்ல,
வெயில் பட்டதுனால அதுவும் ஆயிடுச்சு, காஞ்சி போயிட்டு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. இன்னொரு விதை முள்ளுல விழுந்துச்சு. இப்போ முள்ளு என்ன பண்ணுச்சுன்னா வளர்ந்து அதை நொறுக்கி போட்டுருச்சு, அதுவும் வேஸ்ட். இன்னொரு விதை நல்ல நிலத்துல விழுந்ததுனால அது வளர்ந்து அது கனி கொடுத்து அது பலன் கொடுத்துச்சு பாருங்க. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு. இப்போ இதோட அர்த்தம் வந்து உங்களுக்கு தெரியாது. இந்த அர்த்தத்தை என்ன பண்றேன் உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். விதை என்ன? தேவனுடைய வசனம். விதை என்ன? தேவனுடைய வசனம். விதைக்கிறவன் யாருன்னா ஊழியக்காரன். விதைக்கிறவன் யாரு? ஊழியக்காரன். அந்த 4 நிலமும் சொன்னீங்களா, வழி, கல்லு, முள்ளு, நல்ல நிலம், அந்த 4மே இருதயம் தான். சொன்னா கொஞ்சம் இது கொஞ்சம் எந்த அளவுக்கு சுருக்கி நான் சொல்லணுமோ அந்த அளவுக்கு நான் சொல்றேன், புரியுதுங்களா? நீங்க என் கூட வந்தாதான். இப்போ பாருங்க, இந்த 4 நிலமும் இருதயம் தான். இப்போ இங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, இங்க கர்த்தர் வந்து இங்க இறங்கி இருக்கிறாரா இல்லையா? நிச்சயமா இறங்கி இருக்கிறார். ஏன்னா நான் அதை விசுவாசிக்கிறேன். அப்போ ஒவ்வொரு இருதயங்களும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒருத்தரோட இருதயம் வந்து அது வழியா இருக்கும், ஒருத்தரோட இருதயம் வந்து அது கல்லா இருக்கும், ஒருத்தரோட இருதயம் வந்து அது முள்ளா இருக்கும், ஒருத்தரோட இருதயம் நல்ல நிலமா இருக்கும். அதை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு. கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களும் அறிஞ்சிருக்கிறாரு. இப்ப நான் இங்க நான் விதையை தூவ போறேன், இங்க தான் வசனத்துல தூவ போறேன். இதை நீங்க கேட்டு நீங்க எந்த அளவுக்கு கனி கொடுக்குறீங்களோ நீங்க தான் நல்ல நிலம். நீங்க கனி கொடுக்கலன்னா வழி, கல்லு, முள்ளு. புரிஞ்சுச்சா? பசங்க புரிஞ்சுச்சா? போலாமா? பாருங்க, முதலாவது இப்ப இயேசு கிறிஸ்து வந்து அந்த விதைய அவர் என்ன பண்ணாருன்னா, அப்ப வெளிப்படுத்துற விசேஷத்துல பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் 1963ல அவர் 7 தூதர்கள் மத்தியிலும் மேக ஸ்தம்பத்துல இறங்கி வந்தாரு. எதை கொண்டு வந்தாரு? விதையை கொண்டு வந்தாரு, சமன்சீல கொண்டு வந்தாரு. தீர்க்கதரிசி மேகத்துல எடுத்துக்கொண்டு என்ன பண்ணாருன்னா விதை யார்கிட்ட கொடுத்தாரு? பிரணாம் கிட்ட கொடுத்தாரு, ஊழியக்காரங்கிட்ட கொடுத்தாரு. புரியுதுங்களா சொல்றது? அப்ப ஊழியக்காரங்கிட்ட கொடுக்கும்போது அப்போ இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் வந்து அந்த விதையை தூவுறாரு. அதாவது அந்த சமன் சீலியோ இல்ல தானியங்கள் இருந்து வரவங்களையோ இல்ல வேதத்துல இருக்கிற மொத்த வெளிப்பாடும், அதாவது நீங்க பைபிள் படிக்கிறீங்க இல்லையா, டோட்டல் பைபிள் எப்போ ஓபன் ஆயிடுச்சுன்னா 1963ல அப்போதான் டோட்டல் பைபிளே ஓபன் ஆயிடுச்சு. இப்போ அந்த பிரணம் என்ன பண்றாருன்னா அந்த விதையை தூவுறாரு. அப்போ தூவும் போது அதுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பெந்தகோஸ்து இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் லூதரன் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்ராடிஸ் இருக்கிறாங்க, அப்புறம் ப்ராட்டஸ்டன்ட், ஜெகோவா விட்னஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா பேப்டிசம், ட்ரினிட்டி, அப்புறம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, அப்புறம் மெத்தடிஸ்ட் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்தாபனத்துல இருக்கிறாங்க. இவங்க யாருக்குமே அந்த விதை போய் விழல. ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா வழி, கல்லு, முள்ளு. அப்ப இந்த விதை யாருக்கு விழுந்துச்சுன்னா மனவாட்டிக்கு விழுந்துச்சு. அந்த மனவாட்டி தான் நம்மளா இருக்கிறீங்க. அந்த மனவாட்டி தான் வந்து வார்த்தையை விசுவாசிக்கிறது. அந்த மனவாட்டி தான் அந்த இருதயத்துல விதைச்சதுனாலதான் இவர் தான் என்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன் என்று நம்ம சொல்றோம். எவ்வளவு பேர் நான் சொல்றது புரிஞ்சு? எல்லாம் டல்லா எனக்கு தெரியுது. வார்த்தை வரும்பொழுது நீங்க ஜீவனோடு இருந்தானா உற்சாகமா உங்க வாயில ஆமீன் வரும். உற்சாகமா நீங்க அல்லேலூயா சொல்லுவீங்க, நீங்க துள்ளி குதிப்பீங்க. ஏன்னா இந்த பிரசங்கம் வந்து அப்படிப்பட்ட பிரசங்கமா இருக்குது பாருங்க. இந்த பிரசங்கத்தை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 5வது வீட்டுல சொல்றேன், 4 வீட்டுல சொன்னேன். 4வது வீட்டுல சொல்லும்போது அந்த அக்கா சொன்னாங்க இந்த வார்த்தை எதுக்காகவே பேசுங்க. அப்போ ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பிரசங்கம் வந்து இதே பிரசங்கம் தான். ஆனா கர்த்தர் ஒவ்வொரு இருதயத்தை எப்படி பேசுறாரு அதுதான் நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க வழி, கல்லு, முள்ளா இருக்கிறதுனால அதெல்லாம் சொன்னீங்களா, இவங்க பெந்தகோஸ்து, அப்புறம் திருத்துவக்காரங்க, ரோமன் கேத்தலிக், இவங்க எல்லாருமே வார்த்தை வருது. ஆனா இயேசுதான் தேவன் என்று சொல்ல மாட்டாங்க, அறிக்கை பண்ண மாட்டாங்க, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் இது உண்மையான மனவாட்டிக்குள்ள விழுந்துச்சு. உண்மையான தேவனோட பிள்ளைங்க யார் உலக தோற்றத்துக்கு முன்னாடி முன் குறிச்சாங்களோ அவங்களுக்கு அதை விழுந்ததுனால அவன் தான் சொல்றான் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறான்னு சொல்றான் பாருங்க. அப்போ அந்த வார்த்தை வந்து விழுந்தது. இப்போ இதே காலத்துல இன்னைக்கு என்ன டேட்டு? இன்னைக்கு 23. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு 2026 23ல இருக்கிறோம், ஏப்ரல் இருக்கிறோமா? இதே நேரத்துல தேவன் வந்து விதையை கொடுத்திருக்கிறாரு, ஊழியக்காரங்க கொடுத்திருக்கிறாரு. இப்ப அந்த ஊழியக்காரன் நான் தூவுறேன். இப்போ அந்த விதை வந்து வழியில விழுதா இல்ல கல்லுல விழுதா இல்ல முள்ளுல விழுதா இல்ல நல்ல நிலத்துல விழுதா எனக்கு தெரியல. தேவன் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். இப்ப நான் தூவுறேன் பாருங்க, என்னோட கடமை தூவுறதுதான். அது அந்த நிலம் எப்படி இருக்குது, அந்த இருதயம் எப்படி இருக்குது, அது உங்களை பொறுத்துதான் இருக்குது. இந்த பிரசங்கத்திலே உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று நீங்க என்ன பண்ணுவீங்க, உணர்ந்து கொள்வீங்க. நல்லா லிசன் பண்ணுங்க. நான் வழியை பத்தி நான் பேச போறேன். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பற்றிக் கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். இங்க பாருங்க, இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? ஆனா இதோட வெளிப்பாடு இது இல்ல. இது வெளிப்பாடு தான் நான் பேச போறேன். நல்லா ரிசர்வ் பண்ணுங்க. இந்த ராஜ்யத்தின் வந்து வசனத்தை யார் விதிக்கிறதுனா ஒரு ஊழியக்காரர் விதிக்கிறார் இல்லைங்களா? ஊழியக்காரர் விதிக்கும் போது நல்லா லிசன் பண்ணுங்க. ஏதேன் தோட்டத்துல என்ன நடந்துச்சு? ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் வந்து ஆதாமோட இருதயத்துல வசனத்தை விதைச்சார். என்ன விதைச்சார் தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த கனியை புசிச்சா என்ன பண்ணுவ? செத்து போயிடுவ. விதைச்சாரா இல்லையா? இப்ப பிசாசு என்ன பண்ணிட்டான்? இப்ப அது எடுக்கணும்.
ஒரு எடுத்தாதான் அவனை இது வைக்க முடியும். அப்ப பிசாசு என்ன பண்ணானா, சரி இவங்க என்ன பண்ணணும், சாகடிக்கணும், இப்ப இதை நான் மாத்தணும்னு சொல்லி என்ன பண்ணானா, இவன் 3 காரியத்தை கொடுக்குறான். அதான் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அப்ப மாம்சத்தின் இச்சைனா என்ன, உடம்புல வர ஆசைகள். கண்களின் இச்சைனா என்னன்னு, அப்ப உலகத்துல இருக்கிற எல்லா ஆசைகளும், அதாவது எப்படி சொல்றது, பாக்குறது எல்லாமே, தன் சரீரத்துக்குள்ள எல்லா காரியங்களும் பாருங்க. அதாவது ஜீவனத்தின் பெருமைனா அந்த நம்ம பெருமைப்படுறது பெருமை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவனை சோதிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தா மாம்சத்தின் இச்சைகள். இந்த காரியத்தை பிசாசு காமிச்சா பாருங்க. நம்ம ஒரு சில நேரத்துல நம்ம ஏதோ ஒரு கவனம் சிதறும் போது நம்ம பாக்கெட்ல இருக்கிற பர்ஸை அடிச்சிடறாங்க, நம்ம பக்கத்துல இருக்கிற பொருளே இது பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பெரிய மேட்டர் இல்ல. உங்க இருதயத்துல தேவனோட வசனம் இருக்குதா, இதுதான் பெரிய மேட்டர். நீங்க போனை பாக்குறீங்க, நீங்க டிவி பாக்குறீங்க, நீங்க மனுஷனை பாக்குறீங்க, எல்லாத்தையும் பாக்குறீங்க. பிசாசு கையை விட்டு வார்த்தையை திருடுறான். அததான் ஆண்டவர் சொன்னாரு, செத்துருவன்ற வார்த்தை என்ன பண்ணாரு, எதாச்சாரு பிசாசு என்ன பண்ணிட்டான், மாம்சத்தின் இச்சையை காமிச்சிட்டான். அப்பா புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெரிவிக்கும். இதை பார்த்த ஏவாள் இதை பார்த்த உடனே உள்ள எதை மறந்துட்டா. புரியுதுங்களா சொல்றது? சில நேரத்துல நம்ம ஆசைகள், உலக இச்சைகள், உலக பாவங்கள் வரும்போது பரிசுத்தத்தையே மறந்துடுறோம். நம்ம தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்துடுறோம். நம்ம அவருக்காக பிள்ளை, நம்ம சபைக்கு போறோம், நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம யாரோட பிள்ளை என்பதை மறந்துட்டு என்ன பண்றோம், பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்ப பிசாசு என்ன பண்ணிட்டான், கவனத்தை தசை திருப்பிட்டான். இப்ப இருதயத்துல இருக்கிற வார்த்தை என்ன பண்ணிட்டான், எடுத்துட்டு அதான் சொல்றீங்களா, பொல்லங்கனியார்னா பிசாசு. பொல்லங்கனியார் பிசாசு. அவன் என்ன பண்றான், அந்த பறவை வந்து என்ன பண்றான், இருதயத்துல இருக்கிற வார்த்தை என்ன பண்ணுது, எடுக்குது. ஏன், உணராத இருக்கிறதுனால. நமக்கு உணர்வுல இருதயம் பாருங்க. அப்போ அவன் எடுத்துறான், பிசாசு எடுத்துட்டு என்ன பண்றான், சாகவே மாட்டேன், அதனால அவனுக்கு மரணம் வந்துச்சு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், தேவனோட வசனம் உங்க இருதயத்துல இருக்குது, அதை காத்துக்கொள், எல்லா காவலோடும் அதை காத்துக்கொள். அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அதை நீ விட்டு விட்டனா, அதை திறந்து போட்டனா, நீ பீரோவை நீ பூட்டி வைக்க, ஏன் இருதயத்தை பூட்டி வைக்க மாட்டேன். இந்த ஆண்டவர் சொல்றாரு, பீரோவை பூட்டிட்டு போற, பணம் இருக்குது, உன் இருதயத்துல மகத்துவமான வார்த்தை இருக்குது, பரிசுத்தமான வார்த்தை இருக்குது, அதை விட பொக்கிஷம் அதுதானே. அதை நம்ம பூட்டி வைக்க மாட்டோம். அதான் நம்ம பயப்படுறோம், அதான் நம்ம சோர்ந்து போறோம், அதான் நம்ம கவலைப்படுறோம், அதான் என்ன பண்றோம், மத்தவங்க அடிமையா இருக்கிறோம் பாருங்க. நான் சாராம்சத்தை சொல்றேன். இந்த வழியறிக்கை விதைக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது இவங்க பிரசங்கிக்கும் போது ஸ்க்ரோல் பண்ணிடுவாங்க. பிரசங்கி என்ன பண்ணுவாங்க, ஸ்க்ரோல் பண்றது என்ன, இப்போ நம்ம யூடியூப்ல பாக்குறல, போன் பார்க்கும்போது இப்படி தனியா இருக்கல இல்லைங்களா, அதே போல இது நீ மனம் திரும்பு, நீ பொய் சொல்லாத, நீ திருடாத அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இல்ல அவங்களுக்கு, பொய் சொல்லாத நான் இல்ல அவங்க, திருடாத, கெட்டாத பேசாத, உபச்சாரம் பண்ணாத. அப்ப நம்ம புரியுது நான் சொல்றது, இவங்க தான் வழியறிக்கை விதைக்கப்பட்டவங்க. ரெண்டாவது, இவங்களுக்கு ஜபிக்கவே நேரம் இருக்காது. கேட்டா எனக்கு ஜபிக்க நேரம் இல்ல, காசல கிட்ட எழுஞ்சுக்கணும், சாமான் தரணும், துணி கசக்கணும், சாப்பாடு செய்யணும், வேலைக்கு போகணும், கஷ்டப்படணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும், இங்க போகணும் அங்க போகணும், இது எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா ஜபிக்க நேரம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. டைம் இல்லை. கடைசி நாட்கள்ல அவர்கிட்ட போகும்போது டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. எச்சரிக்கையா இருக்கணும். ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேதத்துல இருக்கிற வசனத்தை தெரிந்திருந்தும் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாங்க, அதை கடைபிடிக்கவும் மாட்டாங்க. வேதத்துல இருக்கிற வசனம் தெரியும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள் தெரியும், பரிசுத்தமா வாழும் தெரியும், சாட்சியா வாழும் தெரியும், சுவிசேஷ அறிவியும் தெரியும், இயேசு பத்தி சொல்லும் தெரியும். இதை தெரிஞ்சிருந்தும் அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு அன்பாயிரு, ஒருத்தங்க மன்னி, ஒருத்தங்க புரிஞ்சுக்கொள்ளு, நீ இயேசு பத்தி யாருன்னா சொல்லு, கடைபிடிக்க மாட்டாங்க. புரியுங்க சொல்றது? அதாவது என் வசனத்துக்கு நடுங்குறல நோக்கி பார்ப்பேன்னு சொல்றாரு. எந்த ஒரு பணம் இருக்குது பெரிய மேட்டர் இல்ல, சுத்தி ஆட்கள் இருக்குது பெரிய மேட்டர் இல்ல, சொந்தக்காரங்க பெரிய மேட்டர் இல்ல. பாருங்க, ஏசப்பட வசனம் இருந்தா இந்த உலகத்துல நீ தான் பெரிய பணக்காரனா இருக்கிற, அது தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு இல்லைங்களா? அவ பாருங்க, நாலாவது என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க தொடர்ச்சியா உலக காரியத்திலயோ இசையிலயோ எல்லா காரியத்திலும் பண்ணுவாங்க, அடிக்ட் ஆவாங்க. என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க வசனம் வந்து நினைக்கிறேன். அதாவது கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்கிறவன் ஞானம் அடைவான். அப்போ வார்த்தை வரும்போது அந்த வார்த்தை நம்ம ரிசீவ் பண்ற மாதிரி வச்சுக்கலேன், அது நமக்கு பலன் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம குளுக்கோஸ் போட்டோம்னு வச்சுக்கேன், உடம்புல எந்த அளவுக்கு உடம்பு ஆக்டிவ் ஆகுது, அதை விட தேவோட வார்த்தை உனக்குள்ள ரிசீவ் பண்ணும்போது உன் ஆத்மா ஆக்டிவா இருக்கும். அப்போ நீ உற்சாகமா தேவோட சமூகத்துல உற்சாகமா வார்த்தை கேட்கணும், சந்தோஷமா கேட்கணும். பாருங்க எவ்வளவு பேர் நான் சொல்றது புரிஞ்சிச்சு. சிம்பிளா ஒரு காரியம் கேட்கிறேன். இப்போ வீட்டுல இருக்கிற ஆயா, அம்மா, சித்தி, பெரியம்மா, அத்தை, இவங்க சீரியல் பார்க்கறது கரெக்டா தப்பா? சொல்லுங்க. வார்த்தையே வரல, சத்தம் கேட்கல, சத்தமா கேட்கல, இன்னும் சத்தமா தான் சொல்லுங்களேன். அப்போ போன்ல சினிமா பாக்குற, காமெடி பாக்குற, ஐபிஎல் மேட்ச் பாக்குற, உலக ஆபாசத்தை பாக்குற, உலக இச்சையை பாக்குற, போன்ல பாக்குறது தப்பு இல்லை. வீட்டுல உங்க அம்மாவோ, உங்க ஆயாவோ, இல்ல உங்க சித்தியோ, இல்ல உங்க அத்தையோ இவங்க சீரியல் பார்த்தா தப்பு. நீ போன்ல கண்டதே ஆபாசத்தை பாக்குற, எல்லாத்தையும் பாக்குற, தப்பே இல்லை. குருடனுக்கு வழிகாட்டுற நீ ஃபர்ஸ்ட் நீ கட்டாயிரு. புரியுது நான் சொல்றது? புரியுது நான் சொல்றது? உங்களை பார்த்து உங்க வீட்டுல உங்க அம்மா எல்லாம் சீரியல் பாக்குறாங்க, உங்க அத்தை சீரியல் பாக்குறாங்க, இது தப்பு. ஏன் சீரியல் பாக்குற? நீ போன்ல கண்டதை பாக்குற, அது
ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுது, கீழே ஒருத்த விழுறான், அவனப்பா சிரிக்கிற, எதையும் பாக்குறியா? இது தப்பு இல்லையா? அதான் சொல்றது, மற்றவங்களுக்கு போதிக்கிற நீ உனக்கு நீயே போதிக்காமல் இருக்கலாமா? கர்த்தர் இது என்கிட்ட பேசுறாரு. அதனால எங்க வீட்டுல கேட்கறதே இல்லை. நீ எங்கன்னா சீரியல்லாம் பாரு, நீ எதனா பாரு, நான் மறந்துடும் போது உன்னை கேட்கறேன். சில புரியுதுல நான் சொல்றது? பிரசங்கன்றது வாழ்க்கைன்றது நம்ம மூலியமா வரணும். வேதத்தை யாரும் படிக்க மாட்டாங்க, நீ வேதமா மாறு. உன்னை படிக்கும் போது அவங்க மாறிடுவாங்க. நீங்க நிறைய பேர் தெரியுதுல பாருங்க. அதுக்கப்புறம் அதை சொன்னேன், இவங்க தொடர்ச்சி என்ன பண்ணுவாங்க, அதாவது சினிமா, இசை, சோசியல் மீடியா எல்லாத்துலயும் நேரத்தை செலவழிப்பாங்க பாருங்க. அதாவது அதை அவங்க அழிச்சிடும். உங்களை பார்த்து சொல்றேன், அதை அழிச்சிடும். அது உண்மை சொல்றேன். உங்களை நான் தேவன சமூகத்தை கொண்டு போயிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, சத்தியத்தை கேட்டு இருதயத்தை கடினப்படுத்துவார்கள். இவர்கள் தான் வழியறிய விதைக்கப்பட்டவர்கள். புரிஞ்சுங்களா? ஒரே வசனத்துல 5 காரியம் வந்துச்சுங்களா? இப்ப 2வது நம்ம வேக வேகமா போலாம். புரியுதுங்களா? நான் சீக்கிரமா முடிக்கிறேன் பாருங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா, கற்பாரின் மேல் விதைக்கப்பட்டவர்கள். அத வசனம் படிக்கிறோம். கற்பாரின் மேல் இடங்கள் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுவான். அப்பா, ஆண்டவர் தான் பேசினாரு சார். ஞாயிற்றுக்கிழமை யார் பேசினாரு? எனக்கு தான் பேசினாரு. இவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுமா. அப்படியே அவங்க ஆமேன் சொல்லும்போது சேர பறக்கும் பாருங்க. ஆமேன் சொல்லும்போது சேர் பறக்கும். அப்படியே பரலோகத்தை தூதனே இறங்கிடுவாங்க பாருங்க. அந்த அளவுக்கு உற்சாகமா ஆமேன் அல்லேலூயா சொல்லுவாங்க. ஆகிலும் தங்களுக்குள்ளே வேர் இருக்கணும். விதை இருக்கிறது மேட்டர் இல்ல, வேர் இருக்கணும். என்கிட்ட கோதுமை இருக்குது, என்கிட்ட கலக்கா இருக்குது, என்கிட்ட நெல் இருக்குது, ஜீவன் இருக்குது. அது இருக்குல்ல, புரியுங்களா சொல்றது? பர்ஸ் இருக்குது, காசு இருக்குதா, போன் இருக்குது, ரீசார்ஜ் இருக்குதா? புரியல? அவ பாருங்க. அதாவது நீங்க எல்லாருமே சகோதரர் பாருங்க. வாரத்துல ஒரு வாட்டி தான் நம்ம, அதாவது வாரத்துல ஒரு வாட்டி தான் நம்ம பாக்குறோம், மாசத்துல ஒரு வாட்டி தான் நம்ம பேசுறோம். அதனால நான் இப்ப கூட சொல்றேன், உங்களை ஹர்ட் பண்றதுக்காகவோ உங்களை காயப்படுறதுக்காகவோ என்னோட பிரசங்கம் இல்லவே இல்லை பாருங்க. நான் உங்க எல்லாரையும் நேசிக்கிறேன். நான் ஏன் உங்க மேல வெறுப்பு இருந்தா நான் ஏன் உங்க வீட்டுக்கு வரணும்? பிரேயருக்கு நான் ஏன் உங்ககிட்ட பேசுறேன்? ஆனால் பிரசங்கம் என்பது நான் பிரசங்கிக்கலை, கர்த்தர் தான் பிரசங்கிக்கிறார். நீங்கள் அவரை தான் நீங்க கேள்வி கேட்கணும். இந்த அவரோட வசனத்தை தான் நான் வெளிப்பாடு கொடுக்குறேன். நான் அவரோட வசனத்தை தான் நான் பண்றேன், உங்களை புரிய வைக்கிறேன். நீங்க எது கேட்டாலும் நீங்க அவரை தான் கேள்வி, நீங்க எனக்கு கேட்கவே கூடாது பாருங்க. ஆண்டவர் வந்து யாரோட இருதயத்தில் பேசுறோ நிச்சயமா கூட பேசுவாரு. புரியுதுங்களா? அவ பாருங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது கொஞ்சம் காலம் மாத்திரம், அதாவது ஸ்டார்டிங்ல உற்சாகமா இருக்கிறாங்க, நல்லா ஆமே நல்ல போடுறாங்க. கொஞ்சம் காலம் மாத்திரம் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, வசனத்து நிமித்தம் உபத்திரமும் வசனத்து நிமித்தம் துன்பம் வரும்போது விலகி போறாங்க. நான் இயேசுப்பாக நிக்கிறேன், ஒரே வாரம் வா, லீவ் போட்டு வா, வேலைக்கு வா, விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களோட கேரக்டர் நான் சொல்றேன் பாருங்க. முதலாவது காரியம், ஆராதனை விரும்புவாங்க ஆனா சீஷன் ஆக மாட்டாங்க. எனக்கு ஆராதனை பிடிக்கும், எனக்கு ஜெபம் பிடிக்கும், எனக்கு சீஷன் பண்றது பிடிக்கும், ஆனா நான் ஊழியம் செய்ய மாட்டேன், நான் சீஷனா இருக்க மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. 2வது காரியம், இவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமா இருக்கும்போது விசுவாசிப்பாங்க, பணம் இருக்கும்போது, சாப்பாடு இருக்கும்போது, சொந்தக்காரர் இருக்கும்போது ஏசப்பா நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா சாப்பாடு இல்லாத போது, பணம் இல்லாத போது, இல்ல சரீரத்துல வியாதி வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, கடவுளை விசுவாசிக்க மாட்டாங்க, அவர் பாட மாட்டாங்க. புரியுங்களா சொல்றது? இருக்கும்போது தேவனை துதிக்கிறது பெரிய விஷயமே இல்லை, இல்லாத போது தான் தேவனை துதிக்கணும். யோபு வந்து பாருங்க, அவங்க கிட்ட 10 பிள்ளைகள் இருந்தாங்க, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தும் அவன் தேவனை துதிச்சான் பாருங்க. அதை விட அவன் சரீரம் தீட்டுப்பட்டு போச்சு, அவன் பொண்டாட்டி அவனை விட்டு போனோம்னு கூட அவன் ஒரே காரியம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி போயிட்டு பாருங்க. சாம்பல்ல உட்காந்துட்டான். இருக்கும்போது துதிக்கிறது, ஜெபிக்கிறது எதுவுமே இல்லை பாருங்க. உன் வியாதி மத்தியிலும், உன் கடன் பிரச்சனை மத்தியிலும் மனுஷன் உன்னை விட்டுட்டு போகும்போது நீ கர்த்தரை துதிக்கும் போது, நீ கர்த்தரை தேடும் போது, அந்த அன்பை தான் ஏசப்பா விரும்புறாரு. அந்த அன்பு உங்களுக்கு வந்து வச்சுக்கலாம். இந்த உலகத்துல நீங்க தான் பெரிய பணக்காரா இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, தப்பு செய்வாங்க. தப்பு செய்யும் போது அதை நம்ம சொல்லும் போது சபையை விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்க அப்படி இருக்கிறீங்களா? நீங்க அப்படி இருக்க கூடாது. அப்படின்னு தான் நீங்க பேக் கேரக்டரா இருக்கிறீங்க, நீங்க பிசாசா இருக்கிறீங்க. தவறு செய்யும் போது தேவன் தான் சொல்றாரு. தேவன் சொல்லும் போது அப்ப என்ன பண்ணணும், நம்ம விட்டுட்டு போக கூடாது, அவங்களை நம்ம நேசிக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆண்டவரே நித்திய ஜீவ சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன பண்ணணும்? பா, தகப்பன் தாய் கனப்பண்ணி, கொலை செய்யாத, திருடாத, விபச்சாரம் பண்ணாத, பொய் சாட்சி சொல்லாத, இதெல்லாம் நான் சின்ன வயசுல பண்ணீங்க ஆண்டவரே. சரிப்பா, உனக்கு இருக்கிற சொத்துல பாதி ஏழைகளுக்கு வித்து என்ன பண்ண கொடுத்துன்னு சொல்லும் போது அவன் இருதயம் கடினப்பட்டது. ஏன்னா அவன் மிகுந்த பணக்காரனா இருந்தபடி அந்த துக்கத்தோட போய்விட்டான். சொன்னது யாரு? ஏசப்பா சொன்னா எல்லாத்தையும் விட்டுறணும், பாதி இல்ல முழுசாவே குத்துறாண்டவர் சொல்லி விட்டுணும். ஆனா சகையை பாத்தீங்களா, சகை கிட்ட பேசவே இல்லை. ஏன் பேசல? ஏன்னா அவன் உலக தோற்றத்துக்கு முன்குறிக்கப்பட்ட வித்து பேசல. பார்த்தாரு, வீட்டுல வந்தாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசப்பா முன்னாடி போனா பாருங்க. இவன் தான் முன்குறிக்கப்பட்ட வித்து. அப்ப அதே போல நம்ம தவறு செய்யும் போது நம்ம மாத்திக்கணும் பாருங்க. ஒரு ஊழியக்காரர் இல்ல, வீட்டுல அப்பா அம்மா சொன்னாலோ, இல்ல வேலை மேல ஓனர் சொன்னாலோ, இல்ல டீச்சர் சொன்னாலோ, இல்ல யார் சொன்னாலோ, இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் கூட நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, கெட்ட வார்த்தை பேசுறியே, பொய் சொல்றே, சண்டை போடுறே அப்படின்னு சொன்னா மாத்திக்கணும் பாருங்க. ஏன்னா கர்த்தர் அவங்க மூலியமா பேசுவாரு. கர்த்தர் யார் மூலியமா பேசுவார் பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
இந்த சுகமான காரியங்கள், சந்தோஷமான காரியங்கள் இவர்களை ஆளுகை செய்கிறது. காரணம் என்ன? நீ வா ஃபங்க்ஷனுக்கு வா, நீ சபைக்கு போவாத. நீ ஃபங்க்ஷனுக்கு வா, நீ சபைக்கு போவாத. அதாவது என்ன பண்ணு, நீ வேலைக்கு போ, நீ சபைக்கு போவாத. நீ ட்ரிப்புக்கு போ, நீ சபைக்கு போவாத. சொந்தக்கார வீட்டுக்கு வந்துட்டாங்க, சமைச்சு போடு, விதவிதமா சமைச்சு போடு, நீ சபைக்கு போவாத. நீ ஸ்போர்ட்ஸுக்கு போ. தன் இன்பமான காரியத்தில் என்ன பண்றாங்க? மறுதளிச்சுறாங்க ஏசப்பாவை. இவர்கள் தான் கற்பாரின் மேல் விதைக்கப்பட்ட விதை, கற்பாரின் மேல் விதைக்கப்பட்ட விதையா இருக்கிறாங்க. சரி, அப்ப பைபிள்ல உபத்திரத்துக்கு யார் நின்னது? இப்ப யோபுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, வார்த்தைக்காக நின்னாரா இல்லீங்களா? நின்னார் பாருங்க. மனை விட்டு போகும்போது கூட, தேவனை தூசித்து ஜீவனை விட்டு சொல்லும்போது கூட யோபு நின்னார் பாருங்க. தானியேல் சொல்லிட்டாங்க, நீ என்ன பண்ண, நீ வந்து நான்வெஜ் சாப்பிடணும். இல்ல, நான் வெஜ் தான் சாப்பிடுவேன். சில நேரத்துல பாவத்தை யாராவது தூடுனா கூட, இல்ல நான் பைபிள் தான் படிப்பேன், நான் ஜெபம் தான் பண்ணுவேன், எங்க நல்ல ஆலோசனை தான் கேட்பேன், என் பிரதர் சொல்ற ஆலோசனை தான் கேட்பேன், எங்க பாஸ்டர் சொல்ற ஆலோசனை தான் கேட்பேன், அப்படிதான் சொல்லணும். நம்ம என்ன பண்றோம்? அப்போ தானியேல் போல, ஆமால நான்வெஜ், நீங்க எல்லாருமே நான்வெஜ் தின்றீங்க, நல்லா தெரியும், நானும் தான் தின்றேன், இல்லன்னு சொல்ல. அப்போ நான் சொல்றது அந்த காரியம். அப்படின்னா இது பாவத்துக்குண்டான காரியம். தானியேல் சொல்றாங்க, நான்வெஜ் சாப்பிடுறாங்க, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நான் உங்களுக்கு தீட்டுப்பட மாட்டேன், நான் வெஜ் தான் சாப்பிடுறேன். இவர்களை விட தானியேல் முகம் பிரகாசித்தது. ஏன்னா கர்த்தர் உன்னை பலப்படுத்தினார் பாருங்க. அதாவது நம்ம பழைய சோறு இருந்தாலும் விசுவாசத்தோட நீ சாப்பிட்டா கர்த்தர் உன்னை பலப்படுத்துவாரு, உயிரோட வாழ வைப்பாரு. புரியுதுங்களா சொல்றது? அப்ப சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோங்க இந்த சிலையை வணங்குன்னு சொல்லும்போது, இந்த காரியத்தை குறித்து ஒருத்தர் சொல்ல எனக்கு அவசியம் இல்லை, தேவனை தவிர வேற யாரும் வணங்க மாட்டேன். இவர்கள் நின்னார்கள். இயேசு கிறிஸ்து பிசாசு வசனத்தினால 3 வாட்டி சோதிச்சான். வசனத்தினால சோதிச்சனால வசனத்தை வச்சு அவர் ஜெயிச்சார் பாருங்க. அவர் வார்த்தைக்காக நின்னாரு, நம்ம வார்த்தைக்காக நிற்க மாட்டோம். அவர் என்ன பண்ண? வார்த்தைக்காக நம்ம என்ன பண்ண மாட்டோம், வார்த்தைக்காக. புரியுங்களா சொல்றது? இவர்கள்லாம் நமக்கு முன்மாதிரி. இவர்கள் தான் கல்லுனால விதைக்கப்பட்டவர்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தது. எவ்வளவு பலனா? கொஞ்சம் பலன். அவங்கள போல என்கிட்ட காசு இல்ல, அவங்கள போல சாப்பாடு இல்ல, அவங்கள போல எந்த இது இல்ல, கொஞ்சம் பலன் தான் இருக்குது. அப்ப பாருங்க, நீ என் நாமத்தை மறந்தழியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து ஒருவன் அதை பூட்ட மாட்டேன்றாரு ஆண்டவர். கொஞ்சம் பலன் இருந்தாலே அவர் மேல நம்ம விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்மளுக்காக திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு ஆண்டவர். அவ பாருங்க, இன்னைக்கு அதான் ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் பலன் நம்ம இருந்தா போதும், அந்த விசுவாசம் நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். அதிக பலன் இருந்து நம்ம நரகத்துக்கு போறதை காட்டிலும் கொஞ்சம் பலன் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், பரலோகத்துக்கு போயிடலாம். ஆடம்பரமா வாழ்ந்து நரகத்துக்கு போறதை காட்டிலும் கஷ்டப்பட்டு வேதனையோட வியாதியோட பரலோகத்துக்கு போயிடலாம். பாருங்க எவ்வளவு பேரா சொல்றது புரிஞ்சிச்சு? ஆமென். முதல் கண்ணீர் வடிக்காதுன்னு சொல்லுவாங்க. முதல் கண்ணீர்னா என்னன்னா, இப்போ முதல்ல கூட அழுவுமா? முதல்ல பாத்துக்கிறீங்க நீங்க? பார்த்தது இல்லையா? யார் பார்த்தது இல்லையா? முதல்ல என்ன பண்ணுமா? அழுவுமா. சரி, இதுங்க நான் சொல்றேன் புதுசாத்துங்க. இந்த முதல்ல கண்ணீர் வடிக்காதுன்னு சொல்லுவாங்க. முதல்ல கண்ணீர் வடிக்காதுன்னா முதல்ல கூட அழுவுமா. முதல்ல அழுவுமா. இது எப்படி அழுனா, இப்போ முதல்ல வந்து அதுல இறையை சாப்பிடும் போது என்ன பண்ணுனா, அது கடிச்சு சாப்பிடாதான், அப்படியே முழுங்குமா. அது இப்போ முழுங்கும் போது காத்து என்ன பண்ணுமா, அது கூட உள்ள போயிடுமா வயிற்றுல. அப்போ அது வந்து என்ன ஆயிடுனா, அந்த காத்து வந்து அது உள்ள போகும்போது என்ன ஆயிடுனா, அந்த சுரப்பிக்குது இல்லைங்களா, சைனசிஸ் மூலியமா அது உள்ள போயிட்டு அந்த சுரப்பி போயிட்டு அது கண்ணில் என்ன பண்ணுமா, அது டச் ஆகுமா. அந்த கண்ணில் அது மூலியமா என்ன பண்ணுமா, கண்ணில் சுரப்பி அது தண்ணி சுரக்குமா. அந்த தண்ணி சுரக்கிறதுனால அது கண்ணில் என்ன பண்ணுமா, தண்ணீர் வருமா. அப்போ முதல்ல வந்து சாப்பிடும் போதுதான் கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்குமா. இப்போ நம்ம அதை பார்க்கும்போது தான் தோணும், சே முதல்ல கூட அழுது பாருப்பா, முதலுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், முதலுக்கு ஏதோ ஒரு வியாதி நினைக்கிறேன். ஆனா இங்க பாருங்க, சில பேர்லாம் பார்த்தா முதல் பேர் தான் இருக்கிறாங்க, சும்மா அழுவாங்க. அதாவது என்ன சொல்றேன்னா, அதாவது சில பேர் பார்த்தனா எதுக்குன்னே தெரியாது, சும்மா முதல்ல மேல தான் அழுதுனே இருப்பாங்க பாருங்க. அவங்க முதல்ல பார்த்தா ஏமாந்துட கூடாது, சே முதல்ல கூட அழுதுன்னு சொல்லிட்டு முதல்ல எதாவது அழுந்துச்சு புரிஞ்சா, இப்போ சயின்ஸ் பிரகாரம் புரிஞ்சிச்சா, முதல்ல ஏன் அழுதுச்சு உங்களுக்கு புரிஞ்சா இல்லைங்களா? அப்போ சில பேர் முதல்ல மாரி அழுதுனே இருப்பாங்க. ஏன் அழுது? அதுல வந்து காற்று அழுத்தத்தினால கண்ணில் தண்ணீர் வருது. ஆனா சில பேர் சம்பந்தமே அழுதுனே இருப்பாங்க, அது ஈஸியா தெரிஞ்சிடும். உண்மையா அழுகுறவங்களுக்கும் பொய்யா நடிக்கிறவங்களுக்கும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. பொய்யா நடிச்சு அழுகுறாங்க பாத்தீங்கன்னா அவங்க யாரு? சத்தமா தான் சொல்லுங்களா, ஐயோ என் தொண்டை கட்டிக்கிச்சு. பொய்யாளவங்க யாரு? முதல்ல. அப்ப நம்ம பொய்யால கூட உண்மையா தான் அழுகணும் பாருங்க, கத்தருக்காக அழுகணும் பாருங்க. சில பேர் அடுத்த முதல்ல போலதான் இருக்கிறாங்க, நம்ம அப்படி இருக்க கூடாது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, அதான் வெளிப்படுத்துற விசேஷம் அதாவது 2:19 சொல்ற, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் பேர் எனக்கு குறை உண்டு, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யோசேபேல் என்றும் ஸ்திரியானவள் தன்னுடைய ஊழியக்காரை வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகாரங்களை படைக்கப்பட்டதை புசிக்கவும் அதாவது வாஞ்சித்தாலாம். அவன் என்ன பண்ணா, வஞ்சிக்கிறார். யாரு? யோசேபேல். அப்ப யோசேபேல் என்ன பண்றானா, வேசித்தனம் பண்ண வைக்கிறா, விக்கிரகாரங்களுக்கு படைக்க வைக்கிறா. அவ தன்னை பாவத்தை என்ன பண்றா, தூண்டுறா, அவ யாரையும் கெடுக்கிறா பாருங்க. யாரா?
யோசேப்பேல். நம்ம அப்படி இருக்க கூடாது. நம்ம யாரும் இருக்க கூடாது, யோசேப்பேலா இருக்கும். நம்மளோட கிரியை பொல்லாத இருக்குது பாருங்க, நம்ம மாத்திக்கணும். என்ன பண்ணணும், மாத்திக்கணும். அப்ப அந்த யோசேப்பேல்னாவே அவங்க தான் இல்ல, யோசேப்பேல்னாவே ஆகாப்னாவே அது இவங்க தான் இல்ல. எலியாக்கு எதிர்த்து நிற்கிற எல்லாமே ஆகாப் தான். எலியாக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியாம இருக்க எல்லா பெண்களும் யோசேப்பேல் தான். புரியல, முன்னாடி சொல்றேன்னா புரியல. எலியாக்கு எதிர்த்து நிற்கிற எல்லாருமே ஆகாப் தான். எலியோட வார்த்தை கீழ்ப்படியாத எல்லாமே யோசேப்பேல் தான் பாருங்க. அப்போ மத்தவங்க நம்ம குறை சொல்றோம், நம்ம எப்படி இருக்கோம் அதுல நம்ம யோசிச்சு பார்க்கணும் பாருங்க. அதான் நமக்கு வேதம் சொல்லுது. பைபிள் சொல்லும் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. எடுத்து சுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீர்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீர்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். பாருங்க, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதையுங்கள், முத்துக்களை பன்றி முன் போடாதீர்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பி கொண்டு உங்களை பீறி போடும். இது வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப பரிசுத்தமானது என்னன்னா, அப்போ முத்துக்கள்னா என்ன, அப்ப நாய்கள்னா என்ன, பன்றிகள்னா என்ன, அதனால நம்ம இது சின்ன பேசிக் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குற பாருங்க. ஏன்னா யூதர்கள் வந்து புறஜாதி தான் நாயின்னு சொல்லுவாங்க, பன்றின்னு சொல்லுவாங்க. ஏன் நாய் பன்றி சொல்றாங்கன்னா, ஏன்னா அவர்கள் உடன்படிக்கைக்கு அதாவது உடன்படிக்கைக்கு தூரமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு உடன்படிக்கை இல்லை. யூதர்கள் தான் உடன்படிக்கை, யூதர்கள் தான் 10 கட்டளை. அப்போ தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளாதவங்க புறஜாதி என்ன பண்ணுவாங்கன்னா நாயின்னு சொல்லுவாங்க, பன்றின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொல்றேன் பாருங்க. அதாவது இன்னைக்கு வந்து இந்த பன்றின்னு சொன்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வரலையா? பன்றி சொன்னா ஞாபகம் வரும், மதிகடா நடக்கிற அழகுல சிலி பன்றியுள்ள பொன் மூக்கத்துக்கு கரெக்டா இல்லையா? வசனம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? மதிகடா நடக்கிற அழகுல சிலி பன்றிக்கு பொன் மூக்கத்துக்கு லிப்டிக் அடிக்கிறது, மேக்கப் அடிக்கிறது, ஐலன் அடிக்கிறது, ஜுவல்ஸ் போறது, இதெல்லாம் யாரா பண்ணின்னு வேதம் சொல்லுது இல்லையா? அப்ப அதே போல அது யோசேப்பேல்னு சொல்லுது பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரிசுத்தமானதுன்னா நீங்க ஆண்டவர் 2 காரியம் சொல்றாரு. ஒண்ணு பரிசுத்தமானது சொல்றாரு, ரெண்டாவது பார்த்தா முத்துக்கள்ன்றாரு. இந்த பரிசுத்தமானதுன்னா பிரித்தெடுக்கப்பட்டது, தேர்ந்தெடுக்கப்பட்டது, அதாவது தேவனால் ஒதுக்கப்பட்டது தான் பரிசுத்தம். அசுத்தத்துக்கும் பரிசுத்துக்கும் வித்தியாசம் தான் இல்லைங்களா? அப்போ பிரித்தெடுக்கப்பட்டது, தேர்ந்தெடுக்கப்பட்டது, தேவனால் ஒதுக்கப்பட்டது, இதுதான் பரிசுத்தம். தேவோட வார்த்தையும் வெளிப்பாடும் சத்தியமும் தான் பரிசுத்தமானது. புரியுதுங்களா சொல்றது? தேவோட வார்த்தையும் வெளிப்பாடும் சத்தியம் தான் பரிசுத்தமானது. இந்த பரிசுத்தமான வார்த்தைய, இந்த வெளிப்பாட நம்ம பரிசுத்தத்தை வெறுக்கிறவங்க, திரும்பி அதே பாவத்தை செய்யறவங்க, கீழ்ப்படியாதவங்க கிட்ட இந்த பரிசுத்தமான தேவோட வார்த்தையும் வெளிப்பாடையும் சத்தியத்தை சொன்னா அது பிரயோஜனமே இருக்காது. அவங்க தான் நாய் தன் கக்கினதை மறுபடியும் அங்கதான் போவாங்க. நாய் தன் கக்கினதை தின்னும். இதுதான் வேதத்துல சொல்லுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீங்கன்னு சொல்லுது. அப்போ முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீங்கன்னா, முத்துக்கள்னா தேவன வார்த்தை தான் முற்றுக்கள் போடுது. தேவன வார்த்தை எது? முத்துக்கள் விலை மதிப்பில்லாதது, அது ராஜா கிட்ட தான் இருக்கும் பாருங்க. அந்த முத்துக்கள் தேவன வார்த்தையா இருக்குது. இந்த முத்துக்கள் வந்து நம்ம பண்டிகை நம்ம போடும்போது என்ன பண்ணா, அந்த பண்டிகை அந்த வேல்யூ தெரியாது, அந்த முத்தோட வேல்யூ தெரியாது. அது ஒரு மனுஷங்கிட்ட கொடுக்கும்போது அவன் கழுத்துல போட்டுப்பான், இல்ல பீரோல வைப்பான். பண்டிகை என்ன பண்ணும், அதுல வேல்யூ தெரியாதனால அது என்ன பண்ணா கையாலாவது கடிச்சு என்ன பண்ணும், துப்பி கீழே போட்டு பாருங்க. அதுதான் சொல்லுது, தேவோட வார்த்தையை மதிக்காதவங்க கிட்ட, தேவோட வார்த்தையை புரிந்து கொள்ளாதவங்க கிட்ட, உண்மை இல்லாதவங்க கிட்ட சொல்றது வேஸ்ட். ஏத்துக்காதவங்க கிட்ட, உங்களை அதாவது தேவோட வார்த்தையை வெறுக்கிறவங்க கிட்ட, தேவோட வார்த்தையை அசட்டை பண்றவங்க கிட்ட சொல்றது வேஸ்ட். நீங்க விட்டுறலாம். நீங்க உங்க தேவோட வார்த்தை சொல்லும்போது பரியாசம் பண்றவங்க, கேள்வி பண்றவங்க என்ன பண்ணலாம், விட்டுறலாம் பாருங்க. இதுதான் நம்மளுக்கு வேதம் சொல்லுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3வது காரியம் சொன்னீங்களா, முள்ள பத்தி பார்க்கல. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்து உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், வசனத்தை நொறுக்கி போடுகிறதால் அவனும் பலன்று போவான். இந்த முள்ளுல விதைக்கப்பட்ட என்ன பண்ணுவான்னா, என்ன கவலை இருக்குமா, உலக கவலை. எப்படி கேட்டா, இல்லப்பா இப்பதான் காடுகாரன் வந்து போனான், இப்பதான் வட்டிக்காரன் வந்து போனான். உலக கவலை. யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க, யாரும் எனக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க, யாரும் எனக்கு அதை ஸ்டேட்டஸ் போட மாட்டாங்க, யாரும் என்ன விசாரிக்க மாட்டாங்க. யாரு? உலக. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா அவர் கவலை எல்லாம் அவர் மேல வச்சிருன்னு சொல்லிட்டாரு. அவர் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவர் உன்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு சொல்லிட்டாரு. இன்னமும் நான் மனுஷன் நேசிக்கிறேன், மனுஷன் எதிர்பார்க்கிறேன், என் கூட இருக்கணும், எனக்கு துணையா இருக்கணும், என் கையை பிடிச்சி நடக்கணும். முட்டாள்தனமான ஜனங்களா இருக்கிறாங்க பாருங்க. அதான் பைபிள் சொல்லுது. அதாவது உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இன்னைக்கு மனுஷன் தெரியுமா, இவங்கள போல நான் இருக்கணும், இவங்கள போல அழகா இருக்கணும், இவங்கள போல திறமையா இருக்கணும், இவங்கள போல பணக்காரனா இருக்கணும், நான் இவங்கள போல பெரிய ஆளாகணும், நான் வீடு கட்டணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நம்மளுக்குள்ள இருக்க கூடாது. பணம் தேவைதான், சாப்பாட்டுக்கு, வாழ்க்கை, குடும்பத்துக்கு தேவை, பணம் தேவை. ஆனால்
இன்னைக்கு என்ன பண்ணா பணத்தை சம்பாதிக்கணும், எங்க கொண்டு போக போறீங்க? போகும்போது என்ன கொண்டு போக போறீங்க? இவ்வளவு நகத்தை சேர்த்து வச்சிருக்கீங்களே, இவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சிருக்கீங்களே, இருக்கிறத தரித்திரர்கள் கூட ஆண்டவர் சொன்னாரு. பணம் நம்ம லைஃப்ல தேவைதான் பாருங்க. வீட்டுக்கோ, சாப்பாடுக்கோ, குடும்பத்துக்கோ, இல்ல சகல காரியத்துக்கோ, மத்தவங்க ஹெல்ப் பண்றதுக்கோ நம்மளுக்கு தேவைதான். ஆனா பணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். மற்றவங்களை போல நான் பெரிய ஆளாகணும், நான் பணக்காரனாகணும், ரிச் ஆகணும், ரோட்ல போறவங்க எனக்கு வணக்க வைக்கணும், அப்படிப்பட்ட காரியம் தேவனுக்கு அது இயேசு கிறிஸ்துக்கு அது இல்லை. நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. பாருங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பரிசுத்தத்தை விட பாவத்தை நேசிப்பாங்க. யூதாஸ் காரியத்தை பணத்தை நேசிச்சான். யூதாஸ் காரியத்தை எதை நேசிச்சான்? பணத்தை நேசிச்சான். அதனாலதான் விழுந்து போனான். நம்ம பரிசுத்தம் நேசிக்கணும் பாருங்க, நம்ம பணத்தை நேசிக்க கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. கீழ்ப்படியதை விட வெற்றிக்கு சிறந்து கொடுப்பாங்க. நான் உலகத்துல ஃபேமஸ் ஆகணும், நான் பெரிய ஆள் ஆகணும், நான் மத்தவங்க நம்ம மதிக்கணும், மத்தவங்களுக்கு வெல்கம் பண்ணணும். சவுல தான் நினைச்சான். சவுல் பெருமை நினைச்சான். மத்தவங்களுக்கு வெல்கம் பண்ணணும், மத்தவங்களை பத்தி பேசணும், மத்தவங்களை பத்தி புகழணும், மத்தவங்களை பத்தி என்ன பண்ண கனப்படுத்தணும், நான் வந்து எனக்கு மாலை போடணும், எனக்கு சீட்டு போடணும். சவுல் நினைச்சான் பாருங்க. அவன் மேட்டுமே நினைச்சான், அவன் மேன்மை நினைச்சான், அவன் விழுந்து போனான். அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது கடவுள் மீதான நம்பிக்கையை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. என் வாழ்க்கைக்கு இல்லப்பா, சபைக்கு வந்தா என்ன பிரயோஜனம், ஊழியம் பண்ணா என்ன பிரயோஜனம், இயேசு பத்தி பிரசங்கிக்கிறதுனால என்ன பிரயோஜனம், இயேசு பத்தி அதாவது சுவிசேஷம் பிரசங்கிக்கிறதால, பாட்டு பாடுறதுனால, ஜெபம் பண்றதுனால, அவருக்காக வாழ்றதுனால என்ன பிரயோஜனம்? ஒரே பால போல முத்தம் கொடுத்து என்ன பண்ணுவா, உலகத்துக்கே போயிடுவா. முத்தம் கொடுக்கணும் நம்ப கூடாது இல்லையா? அப்போ முத்தத்துல உண்மை இருக்குது, பொய் இருக்குது. அப்போ ஒரே பரப்புல மாமியார் கிட்ட முத்தம் கொடுத்துட்டு நான் எங்கே போறேன், உலகத்துக்கே நான் போயிடுறேன், எனக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வேணாம், எனக்கு இயேசு கிறிஸ்து வேணாம், எனக்கு நித்திய ஜீவன் வேணாம், உலக ஆசைகள் தான் வேணும், உலக சிற்றுநூல் தான் வேணும், எனக்கு மனுஷன் தான் வேணும். இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஒரே போல இருப்பாங்க பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களோட சுகமும் இன்பமும், அதாவது இவங்க ஆழத்தை என்ன பண்ணும், இழுத்துட்டு போயிடும். நீங்க எந்த அளவுக்கு நீங்க பாவத்தை நேசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு மனுஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க, அந்த மனுஷனே உன்னை தூக்கி குப்பையில் எறியறானே பாரு. நான் சொல்றேன், ஒரு ஊழியக்காரனா சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்துல நம்ம என்ன பண்றோம், பணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். பணம் நம்மளை காப்பாத்தாது. அலெக்சாண்டரை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே, பணம் காப்பாத்தல, டாக்டர் காப்பாத்தல, சேர்த்து சொத்து புகழ் எதுவுமே காப்பாத்தல பாருங்க. நிறுவனமா இருந்தா நிறுவனமா போனா பாருங்க. ஆனா நீ உண்மையா தானே, இன்னைக்கு செத்தா கூட நீ பரலோகத்துக்கு நீ போவ, நித்திய ஜீவன்ல அங்க ராஜா போல இருப்ப பாருங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, நீ எந்த அளவுக்கு நீ அந்த பாவத்தை நேசிக்கிறியோ, சீக்கிரத்துல சொல்றேன், இன்னைக்கு சுவிசேஷம் வருது, நீ மனம் திரும்பணும். இன்னைக்கு சுவிசேஷம் வருது, இன்னைக்கு நீ ரட்சிக்கப்படணும். இன்னைக்கு சுவிசேஷம் வருது, இப்பவே இந்த செகண்ட் நீ என்ன பண்ணணும், மனம் திரும்பணும். எந்த அளவுக்கு அந்த பாவம், அதாவது நீ ஸ்டார்டிங்ல நீ தேடி போற, அது நீ பிடிக்கிற, அது உன்னை பிடிச்சு வச்சு அவனை விடாது, உன்னை நரகத்துக்கு கொண்டு போயிடும். கடைசி வரைக்கும் அந்த பாவத்தினால உனக்குள்ள சரீரத்துல சிற்றின்பம் வரும். அந்த சிற்றின்பத்தினால அது உன் சரீரத்துல வியாதி கொடுக்கும். அந்த வியாதினால உனக்குள்ள மரணம் வரும், துக்கங்கள் வரும், கழிப்பு வரும், நீ மரிச்சு போயிடுவ, நீ நரகத்துக்கு போயிடுவ. இப்ப என்ன பண்ண, மனம் திரும்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடவுளை முன்னாடி இடத்துல வைக்க மாட்டாங்க பாருங்க, பின்னாடி தான் வைப்பாங்க. தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்னாடி வைக்கிறேன்னு சொல்றாரு. கர்த்தர் என்ன பண்ண, எப்பவுமே நம்ம வேலைக்கு போகும்போதும் சரி, கல்யாணத்துல சரி, ஃபங்க்ஷன்லயும் சரி, பிசினஸ்லயும் சரி, எல்லாத்துலயும் ஏசப்பா நீங்க முன்னாடி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கல, எல்லா பிரச்சனையும் தூக்கி அவர் பின்னாடி போட்டுருவாரு. ஏசப்பா பின்னாடி வச்சுட்டு பிசாசா நீங்க முன்னாடி வச்சுட்டு வச்சுக்கல, எல்லாத்தையும் நீங்க மாட்டிக்கிங்க பாருங்க. மை ஸ்ட்ரென்த் ஃபர்ஸ்ட், காட் கிரேஸ் செகண்ட். நீங்க உலகத்துல என்ன பண்றாங்க, அப்படிதான் இருக்கிறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாலாவது காரியம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வசனத்தை கேட்கிறவர்களா இருந்து உணர்ந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கொடுப்பார்கள். இப்ப நான் 3 காரியத்தை பார்த்தேன். ஒன்னு வழியை பார்த்தேன், ரெண்டாவது கல்லை பார்த்தேன், முள்ளை பார்த்தேன். இதுலயே இந்த பிரசங்கத்திலே உங்க இறுதி என்னன்னு உங்களுக்கு அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த நல்ல நிலைன்றது இவங்க என்ன பண்ணா வசனத்தை கேட்பாங்க. எவ்வளவு பேர் வசனத்தை கேட்கறீங்க? வசனத்தை கேட்கணும் தேவட பிள்ளைங்க. இவங்க உணர்வாங்க பாருங்க, நமக்குள்ள உணர்வுள்ள இறுதி இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து உணர்வுள்ளவன் உண்டு என்று பார்க்க மனுபுத்திரனை கண்ணோக்கிக்கிறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 100ஆக பலன் கொடுப்பாங்க, 60ஆக பலன் கொடுப்பாங்க, 30ஆக பலன் கொடுப்பாங்க. இவரோட காரியங்கள் சொல்ற பாருங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, வேதத்தை வாசிக்கிறவர்களா இருப்பார்கள் தினந்தோறும். எப்போ தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறவர்களா இருப்பார்கள். எப்பொழுதும் அல்ல, எப்பனா ஒரு ஜெபிக்க மாட்டாங்க, தினந்தோறும் ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. எழுந்த உடனே ஸ்தோத்திரம் தான், படுக்கும் போது ஸ்தோத்திரம் தான். எழுந்த உடனே ஜெபம், படுக்கும் போது ஜெபம் பாருங்க. அதுக்கப்புறம் வார்த்தை கேட்ட உடனே மனம் திரும்புவாங்க. வார்த்தை கேட்ட உடனே தச்சு முடிச்சுனா வீட்டுக்கு போயிட்டு நான் அத்தாவரம் மனம் திரும்புறேன். அதில பாருங்க பிரசங்கம் வரும்போது ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஊழியக்காரர் மூலமா வார்த்தை வரும்போது இவர்கள் மனம் திரும்புவார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா இடத்துலயும் அன்பா இருப்பாங்க பாருங்க. நம்ம எல்லா இடத்துலயும் அன்பா இருக்கும். நம்ம எல்லாரும் வெறுத்துடலாம், நம்ம எல்லாரும் நம்மளை வெறுக்கலாம், எல்லாரும் நம்மளை வெறுக்கிறது நல்லதுதான். நம்ம எல்லாரும் நேசிக்கணும். அங்க ஏசப்பட அன்பு உங்களுக்குள்ள வெளிப்படும். உங்களுக்கு தெரியும் அவங்க நம்மளை வெறுக்கிறாங்க,
அவங்க நம்மளுக்கு விரோதமா பண்றாங்க, நம்மளை குற்றப்படுத்துறாங்க, நம்ம மேல இல்லாத பழிய போடுறாங்க, எனக்கு தெரியும். அது தெரிஞ்சிருந்து நீ நேசிக்கிற பத்தியா? இந்த உலகத்துல உன்னை போல ஒரு நல்லவன் யாருமே இல்லை. இயேசு கிறிஸ்து உனக்குள்ள தான் வாசம் செய்யறாரு. உன் எதிரியா தெரிஞ்சாலும் நமக்கு யாருமே தெரியல, நம்ம ஒரே எதிரி பிசாசு மாத்திரம் தான். ஆண்டவர் சொன்னார், ஒருவர் அன்பா இருங்கள், இவர்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், எல்லாரோடையும் அன்பா இருப்பாங்க, இவர்கள் கீழ்ப்படிவாங்க பாருங்க, தாழ்மையா இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, மற்றவங்க சொல்ற அட்வைஸ் என்ன பண்ணுவாங்க, கேட்டுப்பாங்க பாருங்க. ஆவிக்குரிய காலத்துல, ஜெபத்துல, வேத வாசிப்புல, எல்லா காலத்திலும் வளருவாங்க, தசம்பாக கொடுப்பாங்க, உண்மையா இருப்பாங்க பாருங்க. அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வீடு வந்து பாருங்க, நம்ம வீட்டுல குப்பை இருக்குது, ஒரு நாள் குப்பை இருக்குது, 4-5 நாள் குப்பை இருக்குது, நாரமா நாராதுங்களா? நாரும், கரெக்டுங்களா? சொந்தக்கார வருவானா? பக்கத்துக்கார வருவானா? ஏன்? நாருது வீடு. அதே போல சொந்தக்கார எப்படி அந்த குப்பைக்காக வரமாட்டானோ, உன் இருதயம் சுத்தமா இருந்துச்சுன்னா, உன் இருதயம் அசுத்தமா இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி வாசம் செய்வாரு? எவ்வளவு பண்ண சொந்த புரிஞ்சுச்சு. கர்த்தர் பேசுவார். வீட்டை பார்க்க, ஐயோ என் வீடு சுத்தமா இருந்தாதான் பக்கத்து வீட்டுக்காரர் வருவாங்க, சொந்தக்காரர் வருவாங்க, இவங்க வருவாங்க. உன் இருதயம் சுத்தமா இருந்தா இயேசு கிறிஸ்து எப்படி வருவாரு? பிசாசு தான் உட்காருவான். ஏன்னா அவன் அசுத்தமா இருக்கிறான் பாருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம இருதயத்தை சுத்தமா வச்சுக்க பாருங்க. கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். ஏதேன் தோட்டத்துல வந்து ஏவாள் தப்பு பண்ணும்போது, யாரு ஏதேன் தோட்டத்துல ஏவாள் தப்பு பண்ணும்போது, எனக்கு தெரியுது, ஆஹா எப்படா விடுவான், உங்க இருதயத்தை நான் அறிவேன் இல்லையா? ஆனா உங்க கர்த்தர் பேசுறாரு, புரியுதுங்களா? பாருங்க, நீங்க வந்து ஒரு 10 பேர் உட்காந்து இருப்பீங்க, ஆனா யூடியூப்ல வந்து ஒரு 350 பேர், 1100 பேர் சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க. அந்த வார்த்தை போச்சுன்னு வச்சுக்கல, இந்த பிரசங்கத்தை கேட்டு நான் மறுபடியும் சொல்றேன், இதே வீட்டில் தான் வந்து நான் ஒரு பிரசங்கம் பண்ணேன். யாருக்கோ ஒருத்தருக்கு தீர்க்கதரிசனமா போச்சு. அப்போ இந்த வீடு எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, அப்போ இந்த வீட்டில் வர வார்த்தை எவ்வளோ தீர்க்கதரிசனமான வார்த்தை. அப்போ அதே போல தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ணுங்க, இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க, சந்தோஷமா நீங்க கடந்து போவீங்க. இந்த ஏதேன் தோட்டத்துல ஏவாள் என்ன பண்ணா, அந்த கனியை புசிக்கும் போது ஏவாள் தப்பு பண்ணிட்டா. ஏவாள் தப்பு பண்ணும்போது ஆதாமுக்கு தெரியும் ஏவாள் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, ஆதாம் தப்பு பண்ணாம இருந்திருக்கணும். ஆனாலும் ஏவாளை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இவனும் அந்த கனியை புசிச்சுட்டு இவன் பழி ஏத்துக்கொண்டு 2 பேரும் என்ன பண்ணாங்க, பாவம் செஞ்சுட்டாங்க, பாவிகள் ஆயிட்டாங்க. அதே போல நீங்கள் பாவி என்று அவருக்கு தெரியும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று தெரியும், நீங்க மரிக்க போறீங்கன்னு தெரியும். இதை தெரிஞ்சிருந்த இயேசு கிறிஸ்து உங்களோட பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் அதை சுமந்து கொண்டு உங்களுக்காக உங்களை விட்டு கொடுக்காம ஒரு பலியானார். எப்படிப்பட்ட அன்பு பாத்தியா இல்லையா? ஆதாம் எப்படி தன் மனைவி விட்டு கொடுக்கலையோ, அதே போல இயேசு கிறிஸ்து உங்களை விட்டு கொடுக்கல, இன்னி வரைக்கும் அவர் நடத்துறாரு. உங்களை எல்லாரும் விட்டு கொடுத்துட்டாங்க, உன் நண்பர்கள் விட்டு கொடுத்துட்டாங்க, உங்க அப்பா அம்மா விட்டு கொடுத்துட்டாங்க, உன் சொந்தக்காரர் விட்டு கொடுத்துட்டாங்க, உன் சகோதரர்கள் உன்னை புறக்கணிச்சுட்டாங்க, உன் ஃப்ரெண்டு உனக்கு முதுகுல குத்திட்டாங்க, எல்லாரும் அவமானப்படுத்திட்டாங்க. இப்ப நீ அனாதையா இருக்கிற, இப்ப நீ தனிமையா இருக்கிற. ஆனா நான் உங்களை பார்த்து சொல்றேன், இதோ உலகத்தின் முடிவு பார்த்த சகல நாட்கள் அவங்க கூடவே இருக்கிறேன்னு சொல்லிக்கிறார் ஆண்டவர். அவர் நம்ம விட்டு கொடுக்கல பாருங்க, நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் உங்க கூட இருந்தால் தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்க மத்தியில பேசுறாரு. நான் உங்க கூட இருக்கிறேன், நான் உனக்காக சிலுவையில மரிச்சிருக்கிறேன், உன் கரத்தை பிடிக்கிறேன், நான் மரணம் வரையும் நடத்தணும்னு சொல்லிக்கிறார் ஆண்டவர். எவ்வளவு சொல்லி புரிஞ்சிச்சு. அதே பாருங்க, அதே போல இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து பிரசவம் ஆகும்போது, ஒரு பெண்ணுக்கு பிரசவம் ஆகும்போது அந்த பெண்ணோட வயிற்றுல குழந்தை இருக்கும்போது முதலாவது காரியம் என்ன நடக்குன்னா, அந்த பெண்ணுடைய வந்து அந்த பனிக்கூடை, அந்த பொண்ணுக்கு வந்து பிரசவம் அந்த பெண்ணுக்கு அந்த பனிக்கூடை இல்லையா, அந்த பெண்ணுக்கு அந்த பனிக்கூட உடையும் போது தண்ணி வரும், 2வது ரத்தம் வரும், 3வது வரும், கொண்டை வரும். அதே போல இயேசு கிறிஸ்துவை ஈட்டில குத்தும் போது முதலாவது தண்ணி வந்துச்சு, ரத்தம் வந்துச்சு, 3வது அவர் உலக தோட்டத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் முன்குறிச்சாங்களோ அவங்க எல்லாருமே வெளியே வந்தாங்க பாருங்க. எல்லாருமே வெளியே வந்தாங்க. அவர் யாரெல்லாம் முன்குறிச்சாங்களோ எல்லாருமே வெளியே வந்தாங்க பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை ஒரு பெண்ணுக்குள்ள இருந்து அவர் கொண்டு வராரு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் உள்ள தேவன் இல்லையா? அவர் சர்வ வல்லமை உள்ளது. அவர் நேற்று மின்றும் என்று மாறுதலா இருக்கிறாரு. எவ்வளவு சொல்லி புரிஞ்சிச்சு. உங்களுக்கு ஒரே ஒரு காரியம் நான் சொல்ல வரேன்னா, இந்த கடைசி காலத்துல ஏசப்பா சொன்னாரு, கடைசி காலத்துல மனுஷனுடைய அன்பு மாறி போகும். அப்பா அம்மா நம்மளுக்கு விரோதமா எழும்பிடுவாங்க, அண்ணன் தம்பிகள் நம்மளுக்கு விரோதமா எழும்பிடுவாங்க, பிள்ளைங்க பெற்றோருக்கு விரோதமா எழும்பிடுவாங்க, எல்லாரும் நம்மளை வெறுத்துருவாங்க, எல்லாரும் நம்ம மேல பழி சுமத்துவாங்க, நம்மளை சாகடிக்கலாம் நினைப்பாங்க, நம்மளை அழிச்சுலாம் நினைப்பாங்க. ஆனாலும் ஆண்டவர் நம்ம என்ன சொல்றதுமா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்றாரு. அவர் உன்னை வாக்கு பண்ணாரா? அவர் உங்க கூட இருக்கிறாரு, அவர் பார்த்துதான் இருக்காரு, அவர் மேல இருந்து பார்த்து இருக்காரு. அவர் நேரம் வரும்போது அவர் கீழே வருவாரு, ஒரே ஒரு சத்தத்தை சொல்லுவாரு, எழுந்து வான்னு சொல்லுவாரு. அன்னைக்கு லாசர் எப்படி எழுந்து வந்தானோ அதே போல நம்மளும் பரலோகத்துக்கு நம்ம போக போறோம். அல்லேலூயா, நிச்சயமா நாங்க போக போறோம். அப்போ வந்து முகமுகமா அவரை பார்க்க போறோம்.
இந்த ஒரு வார்த்தையை சொல்லி இயேசு கிறிஸ்து என் கூட தான் இருக்கிறாரு. நான் தனி இல்ல, நான் அனாதை இல்ல, என் கூட யாருமே பேசணும்னாலும் கவலை இல்ல, எனக்கு பணம் இல்லனாலும் பரவாயில்ல, நான் பட்டியா செத்து போனாலும் பரவாயில்ல, என் ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறாரு, நான் செத்தாலும் அவர் என்ன உயிரோட எழுப்ப வருவாரு. அந்த விசுவாசத்தோடு நான் இருக்கும்போது எதை குறிச்சு கவலைப்பட மாட்டேன். முதிர் வயதுல வயசானாலும் தாங்குவாரு. சின்ன குழந்தைய தாயின் கருவில தெரிந்து கொண்டாருன்னா முதிர் வயதுலயும் தாங்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. வயசானாலும் தாங்குவாரு. நான் ஏசப்பா கிட்ட ஒரே ஒரு காரணம் கேட்டேன் பாருங்க, எவ்வளவு பிரச்சனை ஆண்டவரே, எவ்வளவு கடன் பிரச்சனை, எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு போராட்டங்கள் ஆண்டவரே, நீங்க தான் என்ன படிச்சீங்க, நீங்க தான் என்ன உருவாக்குனீங்க, எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். ஒருவேளை நீங்க பாக்கலையா, என்ன சாகடிச்சிருங்க, நான் பரலோகத்துக்கு வந்துடுறேன். நான் ஏசப்பாட்ட தான் கேட்டேன். என்னை பார்க்க முடியலையா, என் கடன் பிரச்சனை மாத்த முடியலையா, என் வியாதி சுகமாக்க முடியலையா, என்னை சாகடிச்சிருங்க, நான் பரலோகத்துக்கு வந்துடுறேன். நீங்க தான் என்ன படிச்சீங்க, நீங்க தான் பொறுப்பு. இதை சொல்லி பாருங்களேன், மொத்த பரலோகத்துக்கு கீழே இறக்குவாரு உங்களுக்காக. அவர் நம்ம கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா?